السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தார் தோ ஜஹான் சர்க்கார் தோ ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் எப்போதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சிறப்பான ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற இந்த நிகழ்வில் தங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்மைக்காக முந்துங்கள் என்ற தலையங்கத்தில் சில நிமிடங்கள் உங்களோடு. கண்ணிமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சிறப்பான இந்த மாதத்தில், புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் நன்மைகளை நிறைய செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் முந்தி செல்ல வேண்டும். அது ஒரு முஃமினுடைய நல்ல பண்புகளில் ஒன்று. இஸ்லாம், நம்முடைய இந்த மார்க்கம் நல்ல காரியங்களுக்காக முந்துவதை ஆதரிக்கிறது. அதை நம்மவர்களுக்கு ஆர்வப்படுத்துகிறது. மட்டுமல்ல, சிறப்பான இந்த மாதத்தில், கண்ணியமான இந்த மாதத்தில், நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய இந்த நல்ல மாதத்தில் இன்னும் அதிகமாக நன்மைக்காக முந்தி செல்ல வேண்டும். நோன்பாளிகளுக்கு உதவி செய்தல், நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுத்தல், அதுபோல எப்படியெல்லாம் நம்மளுடைய உடலாலோ அல்லது பொருளாலோ எப்படியெல்லாம் நாம் நன்மைக்காக முந்தி செல்ல முடியுமோ அதுபோல் நாம் முந்தி சென்று அந்த நன்மையான காரியங்களை செய்வதற்கு முற்பட வேண்டும். இந்த மாதத்திலே இது ஒரு நல்ல சிந்தனை, இது நல்ல ஒரு வாய்ப்பு. நம்முடைய சிந்தனைகளில் இதை ஆழமாக பதிய வைத்திட வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், ஹைரானவைகளுக்காக, நல்லவைகளுக்காக முந்துங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை சூரா பக்ராவில் நாம் பார்க்க முடியும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. எப்படியோ இருந்த சஹாபாக்கள் அவர்கள் இந்த மார்க்கத்திற்குள்ளே வந்ததற்கு பின்னால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்ததற்கு பின்னால் நிற்கக்கூடிய அந்த சஃபில் கூட, பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சஃப்களில் முன் சஃபில் இருப்பதற்காக முந்திக் கொள்வார்கள். தங்களுடைய துண்டுகளை, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை போட்டு முதல் சஃபிலே உட்காருவதற்கு இடம் பிடிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் மாறினார்கள். அன்பார்ந்தவர்களே, சலாம் சொல்வதிலே முந்திக் கொள்ளுதல், யாருக்காவது உணவு கொடுப்பதில் நான் முதலிலே கொடுக்கிறேன் என்று சொல்லி, இப்படியாக ஒவ்வொரு காரியங்களிலும் சஹாபாக்கள் தன்னை முற்படுத்தி கொண்டார்கள். அதே போல அந்த பழக்க வழக்கத்தை இஸ்லாம் நமக்கும் வலியுறுத்துகிறது. சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை நம்முடைய வழிமுறைகள் வர வேண்டும். நாம் எடுத்து நடக்க வேண்டும். என்னென்ன நன்மையான காரியங்கள் இருக்கோ அவைகளுக்கு நாம் முந்தி செல்ல வேண்டும். அதிலே குறிப்பாக இந்த மாதத்தில் அந்த சிந்தனையை கண்டிப்பாக நம்முடைய உள்ளங்களில் கொண்டு வர வேண்டும். நன்மைகள் செய்வதற்கு நிறைய முற்பட வேண்டும். ஏனென்றால் ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய, நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நல்ல மாதம் என்பதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இந்த செய்தி நம்மவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்களுடைய ஒரு குழு, ஏழ்மையான ஒரு சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் ஏழைகளாக இருப்பதனால் நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், மற்ற காரியங்கள் செய்கிறோம். ஆனால் பணக்கார சஹாபாக்கள் அடையக்கூடிய தர்மங்கள் செய்வதன் மூலமாக, ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக, தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகளை நாங்கள் அடைய முடியவில்லை என்று நன்மைகள் அவர்கள் அதிகமாக அடைகிறார்கள், அடைந்து கொள்கிறார்கள். அதேபோல் அதிகமான நன்மைகளை நாங்கள் அடைய முடியவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சஹாபாக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்க்கிறோம், எவ்வளவு ஆர்வம் இருந்தால் இந்த நன்மைகள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற எவ்வளவு தேட்டம் இருந்தால் அவருடைய இந்த வார்த்தைகள், இந்த கேள்விகள், இந்த பேச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 4 கலிமாவை ஓதுங்கள். சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்பதை ஓதுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை தொடராக ஓதி வாருங்கள். அவர்களுக்கு என்ன நன்மை கிடைத்ததோ அது உங்களுக்கும் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்பீஹாத்துகளை சொல்லிக் கொடுத்தார்கள். ஏழையான சஹாபாக்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதுகளை ஓதி நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில், அவர்களுக்கு சமமாக நாமும் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் சஹாபாக்கள் ஓதி வருகிறார். இது தெரிந்து கொண்ட பணக்கார சஹாபாக்கள் ஏதோ ஒரு நன்மையை நாடி, ஏதோ ஒரு நன்மையை ஆதரவு வைத்து சஹாபாக்கள், நம்முடைய நண்பர்கள் ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அதை தெரிந்து கொண்டு அவர்களும் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். மீண்டும் ஏழையான சஹாபாக்கள், ஏழ்மையான சஹாபாக்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து வேண்டினார்கள், கேட்டுக்கொண்டார்கள், யா ரசூலல்லாஹ், மீண்டும் அவர்களும் இதை ஓத ஆரம்பித்து விட்டார்கள், அவர்கள் எங்களை விட முந்த ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி தாலிக்க ஃபதுலுல்லாஹி யுத்தீஹி மை யஷா. அல்லாஹுடைய ஃபதுல், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நடிகார்களே, இந்த ஹதீஸை நாம் நினைத்து பார்க்கிறோம், சிந்தித்து பார்க்கிறோம். நபி பெரு சஹாபாக்களுடைய அந்த உரையாடல்கள், அவர்களுடைய அந்த எண்ணங்கள், அவைகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு. எப்படி நன்மைக்காக அவர்கள் முந்திக் கொண்டார்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இந்த நல்ல மாதத்தில் நாமும் அந்த நன்மைக்காக முந்திக்கொள்வ முயற்சி செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு நோன்பு திறக்க ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தால் அல்லது நோன்பு திறக்க வைத்தால் அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்குமோ எந்த குறையும் இல்லாமல் இந்த நோன்பு திறக்க வைத்தவருக்கும் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைப்பதனால் ஒரு நோன்பு வைத்ததனுடைய நன்மை அல்லாஹ் தருகிறான். எனவே இந்த நல்ல மாதத்தில் நிறைய நன்மைகள் செய்வதற்கு தன்னுடைய பொருளை கொண்டோ தன்னுடைய உடலை கொண்டோ எப்படிப்படியெல்லாம் முந்திக் கொள்ள வேண்டுமோ, எப்படிப்படியெல்லாம் செய்து நம்முடைய நன்மைகளை பெருக்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு இந்த நல்ல மாதத்தில் நன்மைகளை செய்ய முந்திக் கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தௌஃபீகை, அருளை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானாக. நம்முடைய கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களில் பரக்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்தி தருவானாக. நல்லவைகளை செய்வதற்குண்டான ஆசைகளையும் ஆர்வங்களையும் நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் போட்டு தருவானாக. நம்முடைய நல்ல செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.